வணக்கம். ஒரு நாட்டை வல்லரசாக ஆக்க வேண்டும், நல்லரசாக ஆக்க வேண்டும் என்பதற்கு ரொம்ப முக்கியமானதாக நம்ம எடுத்த உடனே கவனம் செலுத்துறது இராணுவத்தையும் நம்முடைய அறிவியலையும் வளர்க்க வேண்டும். அந்த அடிப்படையில் பொருளாதாரத்தையும் பெருக்க வேண்டும். இப்படித்தான் நாம் மேலோட்டமாக இப்பொழுது நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம், பேசி கொண்டிருக்கிறோம். ஆனால் முக்கியமாக நாம் இந்த நாட்டை உயர்த்தி பிடிப்பதற்கு ஒரு எசன்ஸ் அது வேற யாரும் இல்லை, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் தான். நாம் வகுப்பறையில எப்படி வார்த்து கொண்டிருக்கிறோம், எப்படி வளர்த்து கொண்டிருக்கிறோம், அதை வைத்துதான் நம்முடைய எதிர்காலம். ஆக நம்முடைய வகுப்பறை தரமானதாக இருக்கிறதா என்பதை நாம் இங்கே உரசி பார்க்க வேண்டும், நாம் உற்று பார்க்க வேண்டும், சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவேதான் இந்த வகுப்பறை என்பது தரமாக இல்லாமல் போனால், அது நான் முன்னாடியே உங்கள்கிட்ட பகிர்ந்து கொண்ட விஷயம்தான் எனக்கு இப்பொழுதும் வருகிறது. ஒரு தரமில்லாத கல்வியை கொடுத்து கொண்டே இருந்தாலே போதும், அந்த நாடு தாந்தோன்றித்தனமாக அழிந்து போய்விடும் என்று சொன்னது அந்த ஒரு வாசகம், அந்த வரிதான் இப்பொழுது எனக்கு நினைவுக்கு வருகிறது. எனவே நாம் இந்த நாட்டை வல்லரசாக உயர்த்தி பிடிப்பதற்கு உடனடியாக நாம் உற்று நோக்க வேண்டியது, சிந்தித்து பார்க்க வேண்டியது, செயல்படுத்த வேண்டியது வேறு ஒண்ணுமே இல்லை. இப்பொழுது சென்று கொண்டிருக்கின்ற வகுப்பறை போக்கினை நாம் சீர்திருத்த வேண்டும். அது மட்டுமே இப்பொழுது உடனடியாக நாம் செய்ய வேண்டியது. நன்றி. வல்லரசாக ஆக்கி விடுவதற்கு நம்முடைய வகுப்பறையினுடைய போக்கை மாற்ற சொன்னோம். வகுப்பறையினுடைய போக்கு மாறுவதென்றால் முதல்ல மக்களுடைய மனப்பாங்கு, மனநிலை, ஆட்டிடியூட் என்று சொல்லக்கூடிய we need to change their attitude, their expectation from the classroom. இப்ப வகுப்பறையினுடைய நோக்கம் மாற வேண்டும். நோக்கம் மாறினதுனாலதான் இன்னைக்கு போக்கு மாறி இருக்கிறது. அப்படின்னா என்ன? அன்றைக்கு கல்வி என்பது ஒரு மாணவனின், ஒரு மனிதனின் அறிவை விசாலமாக்குவதற்காக மட்டுமே போற்றப்பட்டது, பாதுகாக்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கு அப்படி இருக்கிறதா என்று கேட்டால் இல்லை. இன்றைக்கு பெற்றோர்கள் பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்புவதற்கான நோக்கம் என்ன? அவன் படிக்க வேண்டும், நன்றாக படிக்க வேண்டும், நன்றாக நிறைய மதிப்பெண்கள் பெற வேண்டும், அவன் MBBS நீட்ல தேர்வு செய்ய வேண்டும், இல்லை ஜேஇல பாஸ் பண்ண வேண்டும், IAS IPS இந்த மாதிரி பெரிய பதவிகளில் வர வேண்டும், பணம் சம்பாதிக்க வேண்டும். மைண்ட், அவங்களுடைய மெயின் நோக்கம் பணம் பண்ணுவதாக மாறிவிட்டது. எனவேதான் இங்கே தரத்தின் பால் ஒரு சந்தேகம் வந்துவிட்டது. அவருடைய நோக்கம் மாறியதால் இங்கே தரமும் குறைந்து விட்டதாக இப்பொழுது தெரிகிறது. எனவே இந்த கல்வியினுடைய நோக்கமும் பெற்றோர்களுடைய நோக்கமும் கல்வி நிறுவனங்கள் நடத்தி கொண்டிருக்கின்ற அவர்களுடைய இந்த நோக்கமும், அந்த சென்டர் பாயிண்ட் which is the very important, which is the essence of the education, அதை நாம் மாற்ற வேண்டும். ஆக நம்மளுடைய மாணவர்களுடைய ஸ்கில்டு பேஸ், அவங்களுடைய திறன் அடிப்படையில், ஆற்றல் அடிப்படையில் அவர்களை வளர்க்க வேண்டுமே தவிர மதிப்பெண்ணை மையமாக வைத்து வளர்த்து வந்தால், வளர்க்க தொடங்கினால் தரத்திலே இங்கே ஒரு தாழ்வு தான் ஏற்படும், தரத்திலே அங்கே ஒரு சந்தேகம் தான் ஏற்படும். இதை யாரும் மறுக்க முடியாது.